ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மோர் மிளகா தான் செய்ய போகிறோம். காலையில் சந்தைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த மிளகாவை வந்து காம்பெல்லாம் ரொம்ப நீட்டமாக இருந்ததுனால அதை வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. அதை நல்லா அலசிட்டு அதில் வந்து ஒரு 1 2 3ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதாவது ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த மோர் வந்து அதில் போய் நல்லா ஊறும். அதனால இந்த மாதிரி ஓட்டை போட சொன்னாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ண வேலை மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு. ஏன்னா இது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதை போட்டதுக்கப்புறம் நாங்கள் வந்து பானையில் தான் ஊற வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ஒன்று பாக்கெட் பாலாக இருந்தால் பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க, இல்லை பசும்பாலாக இருந்தால் பசும்பால் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இல்லாமல் போயிடும். ஸோ நாங்கள் வந்து பசும்பால் தான் வாங்கிட்டு வந்து எடுத்துருக்கோம். அதை வந்து பானையில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிடஞ்சிருங்க. திட்டாக இல்லாமல், அதாவது தயிர் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி நல்லா கிடஞ்சிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா மிளகா போடுங்க. ஏன்னா அப்போ தான் காரம் சேரும்னு சொன்னாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மிளகா போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக மோர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும். இல்லைனா வந்து மேலே பாதி ஊறி கீழே பாதி ஊறாமல் அந்த மாதிரி ஆகிடும். இதை வந்து நாங்கள் நல்லா ஊற வச்சிட்டோம். உங்களுக்கு வந்து இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன்.